திருப்புகழ் 610. மனையவள் நகைக்க, ஊரின் அனைவரும் நகைக்க, லோக மகளிரும் நகைக்க, தாதை தமரோடும் மனமது சலிப்ப, நாயன் உளமது சலிப்ப, யாரும் வசைமொழி பிதற்றி நாளும் அடியேனை அனைவரும் இழிப்ப, நாடு மன இருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போது அணுகி முன்னளித்த பாதம் அருள்வாயே. தனத்ததான என முரசு ஒலிப்ப, வீணை தமருக மறைக்குழாமும் அலைமோத, தடி நிகர் அயில் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த ஜோதி முருகோனே, என்னை மனம் உருக்கி யோக அனுபூதி அளித்த பாத எழுதறிய பச்சைமேனி உமை பாலா, இமையவர் துதிப்ப ஞானமலை உரை குரத்தி பாக, இலகிய சசிப்பெண் மேவு பெருமாளே. அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போது அணுகி முன்னளித்த பாதம் அருள்வாயே. மலை ஞானமலை உரை குரத்தி பாக. தனத்ததான என்ற முரசமானது ஒலிக்க, வீணை உடுக்கை வேத ஒலி கூட்டம் என்பவையெல்லாம் அலைமோதுவது போல் பெருக, மின்னலை போன்று ஒளிவிடும் வேலை செலுத்தி அசுரர் இறக்குமாறு போர்க்களத்தில் செய்த பேர் ஒளி வாய்ந்த முருகப்பெருமானே, என் உள்ளத்தை உருக்கி யோக அனுபூதியை தந்த திருவடிகளை உடையவனே, எழுதற்கு அரிய பச்சை நிறமேனியை உடைய உமையின் மகனே, வானவர் துதிக்க ஞானமலையில் வீற்றிருக்கும் குரத்தி வள்ளியின் பாகனே, விளங்கும் இந்திராணியின் மகள் தேவசேனை விரும்பும் பெருமாளே, மனைவி சிரிக்க, ஊரில் உள்ள அனைவரும் சிரிக்க, உலகத்து மங்கையர் சிரிக்க, தந்தை உறவினரோடும் மனம் வெறுப்பு அடைய, அடியேனும் உள்ளம் வெறுக்க, எல்லோரும் பழி சொற்களை பலமுறை ஆராய்ச்சியின்றி பேசி நாள்தோறும் அடியேனை அனைவரும் இழிவாக பேச, நினைக்கும் மனத்தில் இருள் மிக்கு யோசித்து பார்த்தால் நான் பிறவியை எடுத்த இன்பம் இதுவோ என்று அடியவனான நானும் நாள்தோறும் எண்ணி முடிவில் உடலினின்றும் உயிர்விட துணிந்த சமயத்தில் காலத்தில் என்னிடம் வந்து நீ திருவடி தீட்சை தந்த திருவடியை இன்று எனக்கு அருள்வாயாக, இன்று எனக்கு அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்கிறார்.